கைஸ் நம்ம வந்து எங்க போறோம்னா இவர் சொல்லுவாரு தடா. அவர் வந்து இப்பதான் டிஷர்ட் எல்லாம் வண்டிட்டு இருக்காரு கைஸ். தப்பாக்குதுண்ணா. கைஸ் நம்ம வந்து டீ குடிக்க வந்துட்டோம். ஓ கிளட்சி அதான் லாஸ்ட். இங்க உள்ள என்டர் ஆகும் போதே வந்து ஒரு ஏதோ சம்திங் ஏதோ தண்ணி ஓடிட்டு இருக்கு. ஸோ ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் நம்புறேன் கைஸ். இங்கேயும் அருவியில ஓடுது தண்ணி, அங்கேயும் 2 அருவியில ஓடிட்டு இருக்கு. பிரம்மாண்டமான ஒரு அருவி இருக்குமா, ஆனா தண்ணி வராது. நீ பாருங்க எவ்வளவு பேருக்கு ஏதோ ஸ்கூல் ட்ரிப் கூட்டிட்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன் கைஸ். தண்ணி இங்க இருந்து நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஆக்சுவலா பாட்டு நாங்க போல, முன்னாடி போற கேங்க போட்டிருக்காங்க. 8 to 3 மணி வரைக்கும் தான் அபாயம் இருக்கு. நாங்க வந்து 3 மணிக்கு உள்ள போறோம். செத்தா இப்ப மேமாள அதே ஒரு வழியா ஏமாத்தியாச்சு. கடால வந்து தண்ணி இல்லாதனால உட்காந்து குளிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் கைஸ். அதனால உட்காந்து இங்க குளிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏகாமுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். மெடிடேஷன் சென்டர் வந்து வச்சிருக்காங்க. அங்க போனீங்கன்னா ஓ அப்படின்னு வந்து ஒரு மியூசிக் மட்டும் ஓடிட்டு இருக்கோம். மட்டும் ஃபுல் கெட்டப், சூப்பர் கெட்டப். நாங்க எல்லாரும் ஷார்ட்ஸ் போட்டு வந்தனால எங்களை உள்ள விடல கைஸ். நம்ம வந்து எங்க போறோம்னா இவர் சொல்லுவாரு தடா போறோம். கார் ட்ரிப். நாங்க வந்து ஒரு 6 பேரு. இதான் 7 பேர் போறோம் கைஸ். ஓகே 6 7 தெரியல. போற வழியில அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். போலாம் கைஸ். கார்த்தி ப்ரோ வந்து ஆவடின்னு சொன்னாரு. இப்போ எப்படி ரூட் எப்படி போட்டுருந்துச்சுன்னா மொத்தம் 2 ரூட் போட்டுருந்துச்சு. ஆவடி வழியாவும் போலாம், கோயம்பேடுலயே இந்த பிரிட்ஜ் ஏரியா அப்படியும் போற மாதிரி இருந்துச்சு. அப்படி போற மாதிரி இருந்துச்சு. ஹாய் கைஸ், நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னா தரப்பக்கம் மால் கிட்ட போயிட்டு இருக்கோம். எம்எஸ் அண்ணையும் தனுஷ்கரனையும் பிக்கப் பண்ண போறோம். போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு நம்ம அடுத்து நம்ம கார்த்தி ப்ரோவையும் நம்ம பிரேம்குமாரையும் பிக்கப் பண்ண போறோம். அப்படியே ஒவ்வொருத்தவங்களா பிக் பண்ணி 6 பேர் வராங்களா 7 பேர் வராங்களான்னு சரி. இப்ப லாரி வருது, நீ லாரி பாரு தம்பி. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு பாத்துட்டு போவோம். அவர் வந்து இப்பதான் டிஷர்ட் எல்லாம் வண்டிட்டு இருக்காரு கைஸ். தப்பாக்குதுண்ணா. 2 பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து ஒரு 2 பேரை பிக் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு ஆள் வந்தா இன்னொரு பைக்கு அப்படின்னு ஆளு கூடுதா என்ன கதைன்னு தெரியல. இல்லைனாலும் ஒரு 5 பேர் 6 பேர் போற ஐடியால இருக்கும் கைஸ். ஹாய் சொல்லுங்க. டீயை குடுத்து வச்சு தாங்க விடாம பண்ணுவோம் நாங்க. ஆமா, காஃபி குடிச்சா காஃபியை குடிக்கிறோம், இடம் தேடுறோம், போய் ஒரு இடத்துல உட்கார்றோம். சானி ஸ்மெல் அடிக்குது. வண்டியை க்ளோஸ் பண்ணிடும். ஒரு பெரிய தலை ஒண்ணு வருது, அது மாதிரி அட்டக்கத்தி தீடா. சட்டாலாமா இருப்பான், பீஸ்ட் படம் விஜய் மாதிரி வராரு ப்ரோ. அங்க பாருயா, நடைய பாரு. ஹாய் சொல்லுங்க ப்ரோ. நம்ம வந்து டீ குடிக்க வந்துட்டோம். செய்திகளுக்காக ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியலையே. வெப்பனை போட்டுக்கிறது, தொப்பி போட்டுக்கிறது. என்ன அவர் சொல்லித்தர போறாரு. பிரேம் வந்து சொல்லித்தராரு, ஒரு வண்டி எடுக்கிறாரு. பழங்க ப்ரோ, சொல்லி கொடுங்க ப்ரோ. எனக்கு இதுல சாவி ஆன் பண்ணுங்க ப்ரோ. சும்மா சுத்திட்டீங்க. கிளட்சை மிதிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓ கிளட்சி அதான் லாஸ்ட். ஆக்சிலேட்டர் கொடுக்காதீங்க ப்ரோ. ஆமா இழுத்து வச்சிருவோம். எதுக்கு வம்பு ப்ரோ? கிளட்சை மியூசிக் இருங்க. கியர்ல கிடக்கான்னு பாருங்க ப்ரோ. கிளட்சை மியூசிக் இருங்க. கிளட்சை மிதிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளட்சை மிதிங்க ஃபுல்லா. ஓகே, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கு. இருக்கா? பொறுமையா போகணும். ஆமா இல்ல கியர் போடணும்.
ப்ரோ 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 இவ்வளவு ஸ்பீட்ல போனீங்கன்னா ஏறிடும். இது வரைக்கும் எடுத்திருக்கீங்களா இல்லையா ப்ரோ? அப்ப வேண்டாம், இந்த இடம் வேண்டாம். சரி, கிளட்சை மிதிக்கணும், ஃபர்ஸ்ட் கியரை போடணும், ஹேண்ட் பிரேக்கை எடுத்து விட்டுறணும். ஆமா, நான் இழுத்து வச்சேன், நீங்க சொல்லிட்டீங்கன்னா. பிரேக்ல கால் எப்பவுமே இருக்கணும். பிரேக்ல இருந்து காலை எடுத்து கிளட்சை லைட்டா ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டர்ல கால் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது ஆஃப் கிளட்ச் வண்டி. அப்படி விட்டாலே வண்டி மூவ் ஆயிரும். ஆனா பொறுமையா விடணும், டக்குன்னு விட்டீங்கன்னா ஆஃப் ஆயிடும். அதாவது அது பைக் மாதிரி கிளட்ச்ல உங்க கால் எப்பவுமே இருக்கணும். ஆமா, ஆக்சிலேட்டர் இருக்க காலை தான் எடுத்து பிரேக்கு கொண்டு போகணும். ஓகேவா? அதுக்காக கிளட்ச் இருக்க காலத்துக்கு பிரேக் கொண்டு போக கூடாது. கொஞ்சம் மூவ் ஆனோம்னா ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கலாம். சரி பாப்பா, கொண்டு போய் டைரக்டா பாட்டு கையா ஓடுது. அதுக்கு கார்த்திக் என்ன மாதிரில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏய் கார்த்திக் தான் அது அப்படிட்டாங்க. இப்போ வந்து 6 பேர் சேர்ந்து ரீச் ஆக போறோம். ஜஸ்ட் 18 கிலோமீட்டர்ஸ். ஐயோ வேற 18 கிலோமீட்டர்ஸ்ல இதெல்லாம் டெல் பண்ணி தடா போறோம். இல்ல அது டெலிட் பண்ண முடியாது, அதெல்லாம் கட் பண்ண முடியாது. தடா ரீச் ஆக போறோம் गाइस. ஜஸ்ட் அத ஜூம் பண்ணி காட்டுங்க. அந்த 18 கிலோமீட்டர் அதெல்லாம் காட்ட முடியாது, அது பேக்ல திரும்ப முடியாது. வேகபால செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் நான் உங்கள் காதல் தோல்வியுடன் பிரேம் மற்றும் விஷ்ணு. லாட்டலோட விஷ்ணு ஸ்டார்ட் லவ் ஃபெயிலியர். விஷ்ணு நாட் லவ் ஃபெயிலியர். விஷ்ணுவோட காதலுக்காக நாங்கெல்லாம் தடா போறோம். எங்க காதலுக்காக நீங்க ஏன் தடா போறீங்க? போய் திருத்தலான்னு இருக்கோம். ஆமா சரி, அது திருத்த முடியாது. மலையில இருந்து தள்ளி விட்டுருவோம். அது நான் நடத்தாலே முடியாது. அடுத்தவன் பட்டா போட்ட கொட்டாக்கு ஆசைப்பட்டுதான் எல்லாத்தையும் ஓபனா சொல்றீங்களா? அதை தவிர்த்துருங்க. ஆக்சுவலா விஷ்ணுவோட கொள்கை என்னன்னா ஊரா கொட்டாட்டியை ஊட்டி நான் முன்னாடி அது நடக்கும். அது நடக்குங்கிறது அவன் அப்பெல்லாம் கிடையாது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா இதுக்காகவே டெய்லி 11 மணிக்கு அதெல்லாம் பதிவு பண்ணு, அதெல்லாம் பதிவு பண்ணலாம் ப்ரோ, பண்ணுங்க. அதெல்லாம் இப்ப கட் பண்ணிடுங்க. தவளம் பண்றாரு, தவளம் பண்றது வாழ முனிவரா வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப விஷ்ணு தடா போறதுல யோகி கோயிலுக்கு வேற போய் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து பார்த்தேன். தடா போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு டெம்பிள் இருக்கு ரைட் சைடுல. யோகி ஜப்பான் மலை மாதிரிதான் இருக்கு. ஏய் அன்னைக்கே தங்கெல்லாம் தண்ணி ஓடும் போலடா மழை பெஞ்சாங்க. தண்ணி இல்லையாம்ல இப்ப? அப்படியா? அவரு ஹோட்டலுக்கு வர்றதுக்காண்டி தண்ணி இல்லன்னு சொல்லி இங்க சாப்பிட்டு போங்க. கீழே இருக்காது, கீழே கொஞ்சம் இருக்கும்டா, தண்ணி கொஞ்சமா இருக்கும். இந்த மலை மொத்தம் 7 ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அந்த 7 இதுல தண்ணி இருக்கும். அதுல 3வதுல தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி இருக்குன்னு அர்த்தம். 3வது இல்லனாலே இருக்கு. இறங்கிடலாம், அப்படியே திரும்பிடலாம் 3லயே. 3வதே கொஞ்சம் குளிக்கிற மாதிரி குட்டை மாதிரி இருக்கும். இப்ப இருக்குதா இல்லையாங்கிறீங்க? இப்ப போய் பார்த்தாதான் தெரியும். ஏய் கடா கொலை போய் மேல ஏறும்போது தெரியும். ஆமா गाइस, I will update you. மேல தண்ணி வருதா இல்லையா, இருக்கா இல்லையா, நிலாவுல தண்ணி இருக்கா இல்லையான்னு தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இப்ப நம்ம தடால தண்ணி இருக்கா இல்லையா தேடி போறோம். தேடி கண்டுபிடிச்சு அப்டேட் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் பண்ணிட்டியா? உங்க ரெக்கார்ட்ல தான் ஓடிட்டு இருக்கு, எல்லாமே ரெக்கார்ட்ல தான் இருக்கு. கார்த்தி எங்க நம்ம போறோம்? இப்ப வேணா பாட்டு போட்டு எல்லாரும் பாடலாம். ஹாய் गाइस. சொல்ல வராரு. நீங்க பாட்டு போலன்னு சோகமா இருக்காதீங்க, நான் பாடுறேன். டோராவின் பயணங்கள். பாடுங்க பரவாயில்ல. டோராவின் பேக் பேக் பேக். எங்களோட பேக்ல புக்கும் பொருளும் நிறைய இருக்கும். இப்படிதான் வருமா? நான் யாருன்னு கேட்கான். நான் யாரு? பேக் பேக் நான் தான் பேக். இந்த கண்ணாடி நல்லா எடுப்பேன், அது எடுக்க முடியும். நான் தான் அது. நான் தான் அது. நான் தான் அது. அங்க பாருங்க குள்ளநெறி. உங்களுக்கு குள்ளநெறி கண்ணுக்கு தெரியுதா? நீங்க அத பாத்தீங்களா? குள்ளநெறியை நீங்க பாத்தீங்களா? நீங்க அத பாத்தீங்களா? குள்ளநெறி நீங்க திருடக்கூடாது. அதுல குதிச்சிருமா? குதிங்க, செத்துருவீங்க. ட்ரிப் படம் தான். குதிக்கே உள்ள இருந்து முதல்ல வடக்கண்டாம யோசிச்சு முதல்ல ஆடு தெரியுமா? அதெல்லாம் உள்ள இந்த ஆடு முதல்ல என்ன தம்பி இங்க சும்மா குளிச்சுட்டு போலான்னு வந்துருக்கேன். செவ்வா டின்னர் எனக்கு கிடைச்சிருச்சு, வா உட்காரு சேர்ந்து சாப்பிடுவோம். மழை பெஞ்சிருக்குடா நேத்து. மழை பெஞ்சதாலதான் இந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் நல்ல மழை பெஞ்சா செம்மையா இருக்கும். நல்ல மழை பெஞ்சா அவ்வளவு மழை பெய்யலே ப்ரோ. சென்னையிலே அவ்வளவு மழை பெய்யலே ப்ரோ. அன்னைக்கு ஒரு நாள் நைட் மழை பெஞ்சு தெரியுமா? அந்த மாதிரி மழை பெஞ்சா கண்டிப்பா தண்ணி வந்திருக்கும். மழை கிட்டதான் வந்திருக்கும். உள்ள அலோவ் பண்ண மாட்டோம். இல்ல நைட் பெஞ்சிருந்தா இங்க தண்ணி இருக்கும்னு சொல்றேன். மழை பெஞ்சா மோஸ்டா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்களா? பெஞ்சிட்டு இருக்கும் போது அலோவ் பண்ண மாட்டாங்க. பெஞ்சு ஒரு நாள் கழிச்சு அலோவ் பண்ணுவாங்கடா. ஒரு நாள் கழிச்சு பெய்யும் போது அலோவ் பண்ண மாட்டாங்க. பெய்யும் போது கண்டிப்பா விரட்டி விட்டுருவாங்க உள்ள வந்து. எனக்கு தெரிஞ்சு இப்ப உள்ள போய் மழை பெஞ்சா விரட்டி விட்டுருவாங்க தானே. உள்ள வந்துலாம் விரட்ட மாட்டாங்க. தண்ணிலாம் வந்துடும். இப்ப இதுக்கு மேல வராங்க பாத்தியா, அவங்களும் உள்ள அவங்கள நிப்பாட்டிடுவாங்க. மழை பெய்யுங்க போகாதீங்க. உள்ள போனதாக இருக்கட்டும், வெளியே இருக்கிற காப்பாத்துவோம் அப்படின்னா. மழை பெஞ்சாதான் நம்ம இறங்கி மழை வந்துடாதுடா உனக்கு, அப்படியே அடிச்சு ஊத்தி தண்ணி ஓடுது. ஆமா மேல வெடிப்பு கேள்விப்பட்டியா? மேகாலயால தெரிச்சிட்டு போச்சான். அது ரீசெண்டா தான் அதே மாதிரிதான் ஆகும். வந்து ஹில் ஸ்டார்ட் ஆக மழை பெஞ்சிருக்கு, அதனாலதான் புதுசா வந்து பச்சையா இருக்கு. வண்டி இதுக்கே முக்குது. ஆனா
அவ்வளவுதான். நீங்க அடி அடி அடிச்சு வச்சிருக்கீங்க அந்த வண்டி. இல்ல இல்ல ட்ரிப்புக்கு மட்டும் தான் அவனுக்கு எப்படி ஓட்டணும்னு யோசிச்சு பாருங்க. இப்பதான் வந்து எனக்கு வந்து ஏறதே போட்டு உழுந்துருவானுங்க உழவு வண்டி மாதிரி. வண்டி வந்து முக்கம்போதான் தெரியுது. சரி மேல ஏறுதுன்னு பொறுமையாடா. அந்த பக்கம் பெரிய பள்ளமா இருக்க போது பாஞ்சிடாம அங்க போறோம்டா. இன்னும் போனோம் 5 கிலோமீட்டர் போனோம். ஏன் இவ்வளவு தூரம் நல்லா தானே வந்து ரொம்ப அடி வாங்குறது பின்னாடி. அதான் அப்படிதான் ஒரு மண்டை இடிக்குது. ரிட்டன் வண்டி வருது. நான் ஒண்ணுமே நினைச்சேன். இங்க ரோடு எடுக்கல டக்குன்னு திரும்பன்னு தெரியாது. அப்புறம் அப்படியே ட்ரிப் அடிச்சோம். இது இந்த மின்வெட்டு நாளில் இங்க மின்சாரம் போல வந்தாயின்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த சொல்றாது. ஆமாடா, எப்படி சொல்றீங்க? அந்த சொன்னாண்டா. எப்படி சொல்றீங்க? அந்த இடம் தான்டா, அந்த கம்பு எல்லாம் அப்படிதான் இருக்கும். இங்க எக்ஸ்ட்ரா அங்க பாரு, கொஞ்சம் ஸ்லோ பண்ணு. அங்க பாரு, அங்க பாரு. செம்மையா இருக்கு அது. ஆனா அங்க போக முடியாது. வண்டி இறக்கு, ரைட்ல இறக்கு. போகும்போது 6 பேர் மேகபாலன் vlog. சோ நம்ம வந்து தடா வந்து ரீச் ஆயிட்டோம். காரை பார்க் பண்ணியாச்சு. காரை பத்திரமா பாத்துக்கோங்க. நீங்க காரை பார்க் பண்ணியாச்சு. பத்திரமா காரை பாத்துக்கோங்க. அங்க 2 பேரும் ஏதோ சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. தண்டி சிரிச்சிட்டு இருக்காங்க. சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே போலாம். சரி ஓகே போலாம். நம்ம மாடு வைக்க போறோம். நம்மளே ஒரு மாடு. நம்ம குரங்கு வைக்க முடியாது. போறது 6 மாடு, அதுல 1 மட்டும் எருமை மாடுங்க. நாங்க கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். 1 hour ட்ரெக்கிங் இங்க இருந்து. ஏன் ப்ரோ ஒதுங்குறியா? இல்ல பரவாயில்ல. கொல்ல போறாரா யார? நடக்கிறோம் இங்கேயும் வந்து உங்க இதை காட்டாதீங்க ஜி. காலை தடி கூடுறாரு ஜி இவரு. பைக்ல வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உள்ள போலாம்னு நினைக்கிறேன் guys. ஆமா கூட கொஞ்சம் தூரம் உள்ள போகலாம். இல்லைன்னா அதுவும் கஷ்டம். கார்ல வந்தீங்கன்னா வெளியே பார்க்கிங் போட்டு போகணும். நிறைய பேர் வர்றாங்க. ஆனா இங்க உள்ள என்டர் ஆகும் போதே வந்து ஒரு ஏதோ சம்திங் ஏதோ தண்ணி ஓடிட்டு இருக்கு. பார்க்க நல்லாதான் இருக்கு. நிறைய பேர் அதுல குளிச்சிட்டு இருக்காங்க. தண்ணி போகவே இல்லையா, சும்மா நிக்குது அப்படியே தண்ணி. உள்ள என்டர் ஆனோன்னா ஒரு சின்ன இது மாதிரி இருக்கு. இதுதான் நடந்து போயிட்டு இருக்கோம் நம்ம. தண்ணி பார்க்க கிளியரா இருக்கு. இங்க வந்து கொஞ்சம் கலங்கி போயிருக்கு. என்னன்னா உள்ள இந்த மாதிரி குளிச்சுட்டு இருக்கறதுனால கலக்கிட்டாங்க. இவங்க தான் கலக்கிருக்காங்க. இல்லைன்னா தண்ணி வந்து கிளீனா தான் இருக்கும். ஸோ ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் நம்புறேன் guys. மேல போய் பார்க்கலாம். பாருங்க வெள்ளையங்கிரி மாதிரி கம்பு ஊட்டிட்டு வராங்க. குரங்குல என்ன ப்ரோ அழகான குரங்கு? இதுதான் அழகான குரங்கு. நல்லா பாத்துக்கோ. கமெண்ட் செக்ஷன்ல இதுக்கு கண்டிப்பா தான் வரும். பனானா சாப்பிடுங்க. அவரை குரங்குன்னு சொல்லாதீங்க. விஷ்ணு ஃபேன்ஸ். இதெல்லாம் கண்டிப்பா போடுறோம். இங்கேயும் அருவியில ஓடுது தண்ணி, அங்கேயும் 2 அருவியில ஓடிட்டு இருக்கு. இந்த அருவியோட அந்த அருவியில தான் தண்ணி அதிகமா கொட்டுது அப்படின்னு போட்டு. இது பிரேமா எதையோ நகராமல தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. கருதி ரீசெண்ட் டேஸ்ல இப்போ நல்லா மழை பெஞ்சிருக்கா கருதி. கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்குதான். அவ்வளவுதான். கவர் வராது. அவள்தான் மேப்ல அப்டேட் பண்ணுவாரு இவரு. கூகுள் மேப்ல. அதுக்கு பேர் என்ன கான்ட்ரிபியூட்டர் ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல. இது டோரா பூல் ப்ரோ. டோரா பூலாம் ப்ரோ. டோரா பூல். மூட்டு போ பூல். முன்னாடி பாருங்க போல. முன்னாடி போய் பாருங்க. நெட்டு கட் ஆயிடுச்சுடா. நம்ம இப்ப அவுட். இது நீங்கள் தொடர கொண்ட வாலியார் தற்சமய தொடர் வேலைக்கு வெளியே மலையில் தொங்கி கொண்டிருப்பதால். எங்க இருக்கு தடா? இதான் தடா. ஃபால்ஸ் போனோம். அப்ப போனோன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு அருவி இருக்குமா. ஆனா தண்ணி வராது. தண்ணி வராது ப்ரோ. மேங்கோ பூல். இங்க நிறைய பூல் இருக்கு ப்ரோ. இல்ல நான் இந்த பூல் சொன்னேன். குளிக்கிறது
அங்க ஏதோ ஒரு பியர் பூல்னு நினைக்கிறேன். நல்லாதான் இருக்கு. அதானே ப்ரோ, அவரை பாருங்க ப்ரோ, வயித்துல ஏதோ வச்சிருக்காரு. வயித்துல ஏதோ வச்சிருக்காரு. பத்திரம். பாருங்க எவ்வளவு பேருக்கு ஏதோ ஸ்கூல் ட்ரிப் கூட்டிட்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன். ஸ்கூல் ட்ரிப். ஃபைனலி தடா. இதெல்லாம் வந்து அந்த குளிக்கிற இடம். இப்ப பேர் ஹில்ஸ் குடிச்சு பார்த்து சொல்றாரு. குடிங்க ப்ரோ. அது எதுல இருந்து வருது பாரு, அந்த கல்லுக்குள்ள இருந்து வருது தண்ணி. செம்ம டேஸ்டா இருக்குடா. அதான் சொன்னேன். டேஸ்டா இருக்கா? கேனுக்கு புடிச்சுக்கோடா. வேற நான் குடிக்கிறேன். இரு. யோ கலக்காதயா, குடிக்கிறேன். அக்வாஃபினா ஓனர். எப்படி இருக்கு? புடிச்சு பார்த்து சொல்றாரு. அக்வாஃபினா ஓனர். தண்ணி இங்க இருந்து நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? யாராவது ஒண்ணு கடிச்சு பண்ணுவோம். நல்லா இருக்கு. அடுத்து காய்ஸ் வாட்டை ஊத்துறாங்க. வாட்டை ஊத்துறது மனசு ஊத்துறது கலந்துட்டாங்க. நிஜமா நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? வாட்டர் கேன்ல புடிங்க. இது அங்க பாரு, பியூரிஃபை. நானும் ட்ரை பண்றேன். எங்க இருந்து வருது? நிஜமா நல்லா தான் இருக்கு. ஆனா இது இந்த சைடு இருந்து வரல, வேற எங்க இருந்து வருது? வேற எங்க இருந்து வருது? கும்னி பொண்டி ஆவடி அந்த பக்கம் வருது. பிரேம் ப்ரோ என்ன? ஏன் வீடியோ ஷேக் ஆகுது? பிரேம் ப்ரோ என்ன? அதான் இன்னைக்கு தெரியல பண்றீங்க. அந்த வீடியோ லோட் பண்ணி பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். இல்ல லோட் பண்ணி பார்த்தா இருக்காது. இந்த தண்ணி தான்ப்பா குடிச்சுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, மேகபாலா வந்து குடிக்க போறாரு. நல்ல மூத்திரமா என்னன்னு தெரியல. லூசு பையா, இங்க தண்ணி வைடா. அடி அது ஒண்ணும் அவ்வளவு சாவலாம் மாட்டேன் தண்ணி. அவ்வளவு ஃபில்டர் பண்ணி உங்க கட்சி குத்தாச்சு. ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? கொஞ்சம் ஏதாவது இந்த வீடு அதுவே ரொம்ப போகுதுடா. அந்த தண்ணி கேன பார்த்தது தண்ணி இல்லாத சமயங்கள்ல வந்து தண்ணி நம்மள வந்து இது பாருங்க, இதுல இருந்தா தண்ணி புடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகும்டா. நீங்க என்ன தனுசு நல்லா இருக்கும். தனுசு ஒண்ணா மண்ணா ஆவாதுடா. இங்க காட்ட நான் எடுத்து தரேன். ப்ரோ இந்த இதெல்லாம் பண்ணுவாங்களே இந்த மீனுக்கு அப்படி டைரக்டா குடிக்க முடியாது. பாட்டு கேட்டுக்கிட்டே போறாங்க. தமிழுக்கு அங்க இருக்கு, இங்கிலீஷ்க்கு அங்க இருக்கு. என்ன பாட்டு வேணுமோ எல்லா பாட்டும் கேட்கலாம். நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்ல. வேகமா மனுஷனா இங்கிலீஷ் பாட்டு போலாம். ஆமா, கொஞ்சம் வேகமா போனோம்னா இங்கிலீஷ் பாட்டு. ஆக்சுவலா பாட்டு நாங்க போடல, முன்னாடி போற கேங்க போட்டிருக்காங்க. இங்கிலீஷ் பாட்டு வேணும்னா இந்த கேங்க முந்தினோம்னா அங்க ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஓடிட்டு இருக்கு. 8 to 3 மணி வரைக்கும் தான் அபாயம் இருக்கு. நாங்க வந்து 3 மணிக்கு உள்ள போறோம். அதனால நாங்க உள்ள போயிடலாம். வாங்க போறோம். இப்போ வந்து நம்ம தடாவோட வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒரு வழியா வந்துட்டோம். இங்க வந்து தண்ணி வந்து கம்மியா இருக்கு. அதனால நீங்க இந்த டைமிங் யாரும் வராதீங்க. வந்தீங்கனாலும் வேஸ்ட் தான். உட்காந்து குளிச்சுட்டு போகணும். இடுப்பளவு தான் தண்ணி இருக்கு. இதுக்கு மேல போக முடியுமா இல்லையான்னு தெரியல. ஸோ நாங்க வந்து மேல போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதையும் அப்டேட் பண்றோம். இந்த லாஸ்ட் வியூ வந்து இதோட எண்டு முடியுது. நான் அந்த வீடியோல காமிக்கிறேன். இதுக்கு மேல போக முடியாது. ஆனா நாங்க மேல போய் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, இங்க வந்தீங்கன்னா குரங்குக்கு வந்து எதுவுமே போட்டுறாதீங்க. போட்டு என்ன வந்து சண்டைக்கு சித்தப்பா பையன்லாம் கூட்டு வந்துரும். ஒரு தடவை போட்டுட்டு நீங்க நிப்பாட்டீங்கன்னா சண்டைக்கு வந்து பறிப்பீங்க. பாத்துக்கோங்க. ஏய் சும்மாறா. ஏய் அஜ்விக்கு சரி போட்டா உதவுங்க. WWE சாம்பியன்ஷிப். அப்படியே அது ஜம்ப் அடிச்சு பிடிக்கும். செத்தா இப்ப மேகமாலன். அதே ஒரு வழியா ஏமாத்தியாச்சு. இங்க பாருங்க, அது பாத்துக்கிட்டா பறிக்கும். ஆனா பறிக்குது, சண்டைக்கு வந்து பறிக்குது. ப்ரோ என்ன இதுதான் வந்து எண்டு. யோ பாத்து போய் அங்கெல்லாம் என்ன பண்ற? இதை தாண்டி ஒண்ணுமே இல்ல. இந்த சைடு மூடி இருக்கு, லாக்ல இருக்கிறதுனால நாங்க போல. இதுக்கப்புறம் ஏறவங்க செருப்ப கழட்டிட்டாரு. இதான் கைஸ் எண்டு. இதை தாண்டி எதுவும் இல்ல. நீங்க வரும்போது தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். தண்ணி
போனேங்கடா போனேங்க. நாங்க வந்து கடால வந்து தண்ணி இல்லாதனால உட்காந்து உட்காந்து குளிக்கிற நிலைமைக்கு வந்தோம் கைஸ். அதனால உட்காந்து இங்க குளிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் டீம் கைஸ் இதுல வராம இருப்பாரு. எங்க வந்திருக்கோம்னா தடால உட்காந்துருக்கோம். தடால பேர் தெரியல வாட்டர் பார்க் பேர். ஆனா தடா உப்புளி மணிகண்டா தடா வாட்டர் ஃபால்ஸ். நாங்க வந்து இப்படி உட்காந்து குளிச்சுட்டு தண்ணி நல்லா இருக்கு. ஆனா வந்து கம்மியா இருக்கு. இன்னொரு நாள் தண்ணி இருக்கிற டைமிங்ல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே நடந்து போய்கிட்டு இருக்கோம். நான் கிராக்ஸ் போட்டு ரொம்ப வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நார்மல் வழுக்காத செருப்பு போட்டுவாங்க. ஓகே தான். கல்லுக்கெல்லாம் குத்துவோம். தடா வந்து ஏறி இறங்குறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னா ஒரு 1 hour 1.5 hour ஆகுமா ப்ரோ? ஆமா, மேக்ஸிமம் 1 to 1.5 hour. நாங்கள் என்ன நினைச்சோம்னா ஃபுல் டே ஆயிடும் அப்படின்னு நினைச்சோம். பட் ஆனால் 1 hour ஆயிடுமா? நீங்க குளிச்சு கிழிச்சு நீங்க ரிட்டர்ன் போகும்போது உங்களுக்கு வந்து 1 hourக்கு மேலாகி ஒரு 3 to 4 hours ஆயிடும். 3 to 4 hours வந்து நீங்க தடாவை வந்து முடிச்சிடலாம். முடிச்சு பக்கத்துல ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அங்கேயும் போயிட்டு சுத்திட்டு நீங்க அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் கைஸ். தடா வந்து நம்ம இப்போ கார்ல வந்தோம். மொத்தம் எங்களுக்கு 250 kilometers சென்னையில இருந்து நம்ம போட்டிருந்தோம். ஒரு 1 day ட்ரிப்ல வந்து நீங்க தடாவையும் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து புலிக்குண்டு மவுண்டனோட வீடியோ. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஸோ அதுலேயும் வந்து அது 1 day ட்ரிப்பு. அது மாதிரி இதுவும் ஒரு 1 day ட்ரிப்பு. இதுவும் ஆனால் ஆந்திரா தான். ஆந்திராவில் இருக்கக்கூடிய தடான்னு ஒரு ஏரியா கைஸ். நம்ம வந்திருக்கிற இடத்துக்கு பேர் வந்து சரி பேரு வந்து பேர் மறந்துட்டேன். பேர் என்ன ப்ரோ? ஹெக்காம். எக்காமுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். இதுதான் வந்து அந்த கோயில். இது ஃபுல்லா வந்து மெடிடேஷன் சென்டர் வந்து வச்சிருக்காங்க. அங்க போனீங்கன்னா ஓ அப்படின்னு வந்து ஒரு மியூசிக் மட்டும் ஓடிட்டு இருக்கும். எல்லாரும் அமைதியா உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கதான் வந்து உள்ள போனோம். உள்ள வந்து ஒயிட் கலர் மார்பிள் போட்டு சூப்பரா இருக்கு. அந்த வீடியோ என்ன ஒன் ஆஃப் த ஹிடன் பிளேஸ் ஃப்ரம் சென்னை டு ஆந்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தடா போயிட்டு வர்ற வழியில இது இருக்கு. நிறைய பேருக்கு இது தெரியாது. போற வழியில ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பேம்பு மாதிரி சுத்தி அடைச்சிருக்கும். அதெல்லாம் உள்ள வச்சிருக்காங்க. கப்பிள்ஸ் ஸ்பாட்லாம் கிடையாது. தண்ணி கேன் வந்த பையன் அவன் தண்ணி கேன் போட வந்தாங்க கைஸ். அவரு தண்ணி பிடிக்க இல்ல தண்ணி கேன் போட வந்தவர் தான் அவரு. தண்ணி பிடிக்க தானே வருவேன். முக்கியமா இங்க வரும்போது வந்து ஷார்ட்ஸ் போட்டு வந்துடாதீங்க. ஷார்ட்ஸ் போட்டு வந்தீங்கன்னா உள்ள அலோட். சாக்ஸ் போட்டு வரக்கூடாது. ஷூ போட்டு வந்தா அலோ பண்ணுவாங்க. இந்த மொக்க காமெடி எல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். திருப்பாதீங்க. கீழே அவங்க எல்லாம் ஷார்ட்ஸ். அங்க ஒருத்தர் வந்து நான் மட்டும் ஃபுல் கெட்டப் சூப்பர் கெட்டப். நாங்க எல்லாரும் ஷார்ட்ஸ் போட்டு வந்தனால எங்களை உள்ள விடல கைஸ். இவர் வந்து பேண்ட் போட்டு வந்துட்டாரு. அதனால இவங்க எல்லாம் வந்து உள்ள போயிட்டு வந்துட்டாங்க. இந்த டெம்பிளுக்கு வந்துட்டு அங்க பாருங்க 2 பேரும் எங்க போறாங்க? தண்ணி பிடிக்க போறாங்க. இந்த ஃப்ரீயா அங்க வாட்டர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க போல. நம்ம தடால பிடிச்ச வாட்டர் மாதிரியே இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் கைஸ். அது தடால பிடிச்ச வீடியோ எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோல ப்ரிஃபரே பாத்துருப்பீங்க பிஃபோர். வாட்டு முடிச்சிட்டீங்க. அது வளைச்சுதான் ரிவ்யூ சொல்லுங்க. ரிவ்யூ மத்த சாப்பிட்டு சொல்லுவாரு. பிரியாணி கிடைக்கணும். வந்து பிரியாணி சாப்பிடுறோம். பிரியாணி நல்லா இருக்கு. ஆக்சுவலா வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு?
எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஓகேதான். அது என்னது?